ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்தது நடக்க போத்துன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவா பார்க்கலாம் வாங்க. எங்க சரவணனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுடைய அம்மா பண்ணுறது சரியில்லை, அப்பா பண்ணுறது எதுவுமே சரியில்லை. அதனால ரொட்டேட் சரவணன் வீட்டுக்கு குடிச்சிட்டே வராங்க. அதை பார்த்துட்டு பாண்டியனும் கோமதியுமே ஷாக் ஆகுறாங்க. டே சரவணா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு நாள் 2 நாள் பரவாயில்ல, தினையில இதே வேலைன்னு குடிச்சிட்டு வந்தா என்னடான்றாங்க. நீங்க பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லைம்மா. ஏன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் உங்களை என்னவோ நினைச்சானு நீங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களேம்மான்றாங்க. போயும் போயும் அந்த தங்கமயில தூக்கி தலையில கொண்டாடிட்டு இருக்கீங்கல்ல. என்னுடைய சுச்சுவேஷன் என்ன, நான் என்ன விரும்புறேன்றது உங்களுக்கு தெரியல. அதுவும் தெரியும் தெரியாத மாதிரி இருக்கீங்களான்றாங்க. நான் என்ன ஆசைப்படுறேன்றது கூட தெரியல இல்லம்மா. எனக்காக நீங்க யாரும் நிக்க மாட்டேங்கிறீங்க, அவருக்காக தான் நிக்கிறீங்க அப்படின்றாங்க. சரவணா, இல்ல நான் சொல்ல வரதே கேளுடா அப்படின்றாங்க. போதுமா, இனி யார் சொல்ல வரதே நான் கேட்கறது இல்ல. எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்கம்மா, எனக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யவே மாட்டேங்கிறீங்க ச்சே அப்படின்றாங்க. சரவணா, தேவையில்லாம நீ அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா இருன்றாங்க. பொறுமை இருந்ததெல்லாம் போதுன்றாங்க. எனக்கு அஞ்சலி தான் வேணும், எனக்கு அஞ்சலியை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்பா, ஏற்கனவே என் வாழ்க்கையை நீங்க அழிச்சிட்டீங்க, உங்களால தான் என்ன அஞ்சலியை விட்டப்பான்றாங்க. விட்டதுனாலதான் இப்படி ஒரு பொய்க்காரி, இப்படி ஒரு ஃப்ராடு, நம்பிக்கை துரோகியை கல்யாணம் பண்ணிக்கினேன். நான் பண்ணிட்டு இப்ப என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உங்க பேச்சை கேட்டு நான் நாசனமா போனதெல்லாம் போதும்பா. இனியும் உங்க பேச்சை கேட்கவன்ட்டு நீங்க எந்த காரணத்தை கூட நினைக்காதீங்க. இனிமேல் எனக்கு இந்த தங்கமயில் வேண்டாம், நான் அஞ்சலியை கல்யாணம் தான் பண்ணிப்பேன். யார் என்ன சொன்னாலும் சரி, எல்லாரையும் எதிர்த்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இனி உங்களுடைய உதவி எனக்கு தேவை கிடையாதுன்னு சரவணன் ரொம்ப இதாக பேசிட்டு போகவும் பாண்டியனும் கோமுது எப்படி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.